மோடி அவர்கள் 15 லட்ச ரூபா தரேன்னு சொன்னார். அதுவே தரல. முதலமைச்சர் வந்து விதவிதமாக வந்து வட சொல்கிறாரு. கல்வி கடன் ரத்து பண்ணுறேன்னாரு, லேப்டாப் தரேன்னாரு. லேப்டாப் கொடுத்தாங்களே, மாணவர்களுக்கு கொடுத்தா அவன் ஸ்கூல் லைஃப்பில் அதை படித்து அவன் அடுத்த கட்டம் நகரும். 100 ரூபா சிலிண்டர் கொடுத்துறேன்னாருல, 100 ரூபா. அது கணக்கு போட்டால் 50 ரூபா தான் மாதம் செலவாகும். அது கொடுக்குறது மனுஷன் வந்துதா? மாதந்தோறும் மின் கட்டணம் உருட்டினாங்கல்ல, 84% மேலே தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றவை. இளைய தலைமுறைக்கும் தெரிந்த தலைவர் தமிழ்நாட்டில் ஐயா நல்ல கண்ணா நீங்கள் எல்லாருக்குமே தெரியாங்க. தினரசம் இன்னொருத்தரும் உட்காந்து பேட்டி 63% வாக்குறுதிகள் பரிசீலனையில் இருக்கும். ஏடிஎம் மிஷின் மாதிரி ரேஷன் கடையில் வச்சுருவாங்க. நீங்கள் ரேஷன் கார்டை கொண்டு போய் சொருவி உங்கள் கை ரேகையோ கண் ரேகையோ வச்சுட்டு அரிசி 10 கிலோ. நம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு அரங்கத்துக்கு வந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் முத்தலிப்பு அவர்கள் வந்திருக்காங்க. வணக்கம். வணக்கம் முத்தலிப்பு சார். முத்தான 3வது அறிவிக்கல். அதிமுகவுடைய பொதுச் செயலாளர். மெயினாக வந்து என்னென்னா, திமுக ஒரு சைடு வந்து உரிமை தொகை அப்படின்னு சொல்லிட்டு முன்னிறுத்துறாங்க. ஒரு படி மேலே போயிட்டு அதிமுக வந்து கருணை தொகைன்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்காரு. இந்த ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசங்கள், இது வந்து இந்த தேர்தல் அறிக்கையில் வந்து மக்கள் இதை ஏற்றுப்பாங்களா? தேர்தல் அறிக்கை நீங்கள் யார் கொடுக்குறாங்க, அடுத்த ஆட்சிக்கு யார் வரப்போகிறா, இவங்க செய்வாங்களா, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் மக்கள் பார்ப்பாங்க. அதெல்லாம் சேர்ந்து தான் உங்களுக்கு ஒரு தேர்தல் அறிக்கை ஜெயிக்கும். கலைஞர் காலத்தில் அவர் கொடுத்த அறிக்கைகள் ஆட்சி பிடிக்கிறது உதவுச்சு. அடுத்து ஜெயலலிதா அறிவித்த அறிவிப்பு அவர் ஆட்சி பிடிக்க உதவுச்சு. அந்த மாதிரி தேர்தல் அறிக்கைன்றது ரொம்ப முக்கியம். இவர்கள் யோசிச்சுட்டு இருக்கும்போது அவர் வாட்டில் அறிவிச்சுக்கிட்டே இருக்கார். இவங்க இப்போ தான் கேமரா எடுத்து ஆன் பண்ணுறாங்க, அவர் படத்தை ரிலீஸ் பண்ணிடுறாரு. அதனால் என்ன ஆகுதுன்னா, என்னடா இதுன்னு மண்டை காயுது. இவங்க 10,000 ரூபா யோசிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவர் அறிவிச்சிட்டாரு. யாரோ ஆளுகிறாங்க பார்த்துங்க. திமுகவில் ஏடிஎம் யாரும் ஸ்லீப்பர்ஸில் ஏதோ உள்ளது. அப்போ என்னென்னா, 2000 ரூபா அவர் அறிவிச்சார்ல, அதுக்கு பிறகு இவங்க 2000 ரூபா அறிவிக்கிறாங்க. அது எடுபடாது. 1000 ரூபா அறிவிச்சதுல இவங்க என்னென்ன வேலை பண்ணாங்கன்னு ஊருக்கே தெரியும். 3 வருஷத்துக்கு கொடுக்கவே இல்லை. அதுக்கப்புறம் தகுதி உடைய, அப்புறம் மேலும் ஒரு 25 லட்சம் பேர், அவ்வளோதான். இன்னும் 90 லட்சம் பேர் வெளியே இருக்காங்க. அப்போ இவர் எல்லாருக்கும் அப்படின்னு அறிவிக்கிறார் 2000 ரூபா. அதுக்கப்புறம் இவர் 5000 ரூபா அறிவிச்சு அது அடுத்தடுத்த மாதம் காசை முன்கூட்டியே அறிவிக்கிறார். அன்னைக்கு சாயந்தரமே அந்த பேட்டரி சார்ஜ் போயிடுச்சு. இப்போ வரைக்கும் யாரும் அது பெருசாக கண்டுக்கல. இவங்க ஆகா ஓகோ ஐயோ யாரையும் விட்டு போட விட்டாங்க. அப்படியே அந்த செகண்டு பார்த்தீங்கன்னா அப்படி ஒன்றும் எடுப்படல. இவர் இப்போ 10,000 ரூபா அறிவிச்சிருக்காரு கருணை தொகை. உடனே இங்கே எப்படி அதை நிறைவேற்ற முடியும் இது அப்படி இப்படின்னு கருணை இல்லாமல் பேசுகிறார்கள். 24,000 கோடி ரூபா செலவாகும். அவர் தான் ஏற்கனவே சொல்கிறாரு, எங்களுக்கு நிதி மேலாண்மை தெரியும். எங்கெங்கே பணம் வந்து சர்ப்ளஸ் அமௌண்ட்டு மற்ற இது லூப்போலில் இதாகுதோ அதெல்லாம் நாங்கள் தடுத்து நிறுத்துவோம். கூடுதல் வரியாக சிலதெல்லாம் விதிச்சு அதில் வர வருவாயை வச்சு நாங்கள் பண்ணுவோன்றார். முதலமைச்சர் என்ன பேசியிருக்காருன்னா, அதாவது வந்து மோடி அவர்கள் 15 லட்ச ரூபா தரேன்னு சொன்னார். அதுவே தரல. முதலமைச்சர் வந்து விதவிதமாக வந்து வட சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்காரு. இவர் கல்வி கடன் ரத்து பண்ணுறேன்னாரு, லேப்டாப் தரேன்னாரு. லேப்டாப் கொடுத்தாங்களே, கடைசியாக லேப்டாப் கொடுத்தாங்களே. ஒருத்தவங்க உயிரோடு இருக்கும்போது கொடுக்க மாட்டாங்களாம், அப்படியே இழுத்துன்னு கிடக்குது. அப்போ கொண்டு வந்து பால் ஊற்றுவாங்க. அவன் நல்லா இருக்கும்போது பால் ஊற்றணும்ல. அப்போ மொதல் 4 வருஷத்துக்கு என்ன பண்ணுறது? இன்னொன்று யார் கொடுக்கணும்? மாணவர்களுக்கு கொடுத்தா அவன் ஸ்கூல் லைஃப்பில் அதை படித்து அவன் அடுத்த கட்டத்தை நகருவான். காலேஜ் முடிச்சுட்டு போகிறன்னு கொடுத்தீங்கன்னா அவனுக்கு என்ன யூஸு? அவன் எதாவது வேலைக்கு போக போகிறான், உட்காந்து வேறு ஏதாவது படங்கள்லாம் பார்த்துட்டு தான் பண்ணிருப்பான். யாருக்கு யூஸு? அப்போ ஆட்சியை காப்பாற்றுறதுக்கு பயந்து போய் கடைசி டைமில் கொடுக்குறது. அப்போ இவங்க சொன்னதை செய்ய மாட்டாங்க. அவர் சொல்கிறாரு 100 ரூபா சிலிண்டர் கொடுத்துறேன்னார்ல, 100 ரூபா. அது கணக்கு போட்டால் 50 ரூபா தான் மாதம் செலவாகும். அது கொடுக்குறது மனுஷன் வந்ததா? ஏன் வரல? மாதந்தோறும் மின் கட்டணம் உருட்டினாங்கல்ல, அதை பண்ண வரைக்கும் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணல. அப்போ ஒவ்வொரு விஷயத்துலையும் இவர்கள் சொன்ன எதுவுமே செய்யலை. 84% மேலே தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றவே இல்லை. ஆனால் அவங்க சொல்கிறது வந்து முரண்பாடாக சிஎம்ஏ வந்து பேசியிருக்காரு. 70%, 90%, 85% மாறி மாறி ஒவ்வொரு அமைச்சர்களாக பேசி. சென்னைக்கு 4,000 கோடி பண்ணிட்டோம். இல்லை 2,700 கோடி பண்ணிட்டோம். இல்லை அது என்னென்னா, பண்ணாதானே கணக்கு தெரியும். பண்ணியிருந்தால் எதாவது பண்ணிட்டோம்மான்னு தெரியும். பண்ணாத ஆளுங்க ஆளாளுக்கு ஒன்று ஒன்று சொல்லுவாங்க. அது மாதிரி கடைசியாக தங்கம் தென்னரசம் இன்னொருத்தரம் உட்காந்து பேட்டி கொடுக்குறாங்க. 63% வாக்குறுதிகள் பரிசீலனையில் இருக்குதான். இது எப்படி இருக்கு?
இப்போ வீட்டில் எதாவது கேட்குறாங்க, ஏங்க வெளியே போகிறீங்களா? ஆமாம். எனக்கு இந்த மாதம் இது வாங்கி தரேன், நீங்கள் அதை வாங்கி தரேன். நீ வாங்கி தரேன் சொன்னேன். அதை நான் மைண்ட்லேயே வச்சுக்கிறேன், மறக்கவே மாட்டேன். அடுத்த மாதம் கண்டிப்பாக நான் மைண்டில் வச்சுக்கிறேன். பரிசீலனையில் இருக்குது, இதுதான் மைண்டில் வச்சுக்கிறதுன்றது. போயா நீயே ஒரு ஆளும், ஒரு புடவை வாங்கி தரேன்னா பரிசீலனை வச்சுக்கிறாங்க, எப்போயா வாங்கி தருவேன் அப்படி இப்படி திட்டுவாங்க. சேம் அதே தான். அப்போ நிறைவேற்றவே இல்லை. கல்வி கடன் ரத்துன்றது 30 வயசுக்குள்ளே பண்ணுறது தான். நீங்கள் வந்தது 21 வந்தீங்கன்னா, அன்றைக்கி 29 வயசு இருக்கிறவனுக்கு நீங்கள் கல்வி கடன் ரத்து பண்ணிங்கன்னா அவனுக்கு அது யூஸ் ஆகிருக்கும். ஆமாம். இப்போ வந்து கல்வி கடனே ரத்து பண்ணலையே. அம்மா உணவகத்தை சிறப்பாக செயல்பட வைத்து கலைஞர் உணவகம் திறப்பான்னாங்க. அப்போ இருக்கா? ஆமாம், இது வரைக்கும் பண்ணல. அதை திறந்த ஆட்சிக்கு வந்தவொடனே ஒருத்தன் போய் போர்டு அடிச்சு உடைச்சான். அவன் மேலே நடவடிக்கை எடுப்போம், ஆச்சா பூச்சா ஆய்வினார். என்னாச்சு? அம்மா உணவகம் இப்போ எங்கே இருக்குது, எப்படி இருக்குது? 15 பேர் வேலை செஞ்சதில் 5 பேர் வேலை செய்கிறான். 5 பேர். இந்த வடிவேல் காமெடி மாதிரி அடியே சோறு வைடி, என்னது சட்டி இருக்குது சோறு இல்லை, ஒரு இதாவது கொடுடி அப்படின்வான். அது இருக்குது இது இல்லை. அந்த மாதிரி 5 இட்லி கேட்குறான், துட்டு வாங்கிக்கிறாங்க. 5 இட்லி கொடுத்துட்றாங்க, நீட்டுனுக்கிறான். என்ன நீட்டுற? சாம்பார் ஊற்று. சட்டி இருக்குது சாம்பார் இல்லை, சட்னியாவது போடுங்க. சட்டி இருக்குது சட்னி இல்லை அப்படின்னா அப்புறம் இட்லியை தொட்டு நஞ்சடிச்சு சாப்பிட்றதுக்கா? கேட்டால் இவ்வளோதான் துட்டு வந்துச்சு. இந்த இதுக்கு பேர் வைக்கிறதா அவங்க வேலை தெரியும்ல. ஆதி திராவிடர் நல விடுதி, எது மாணவர்கள் விடுதி, ஆதி திராவிடர். அதெல்லாம் அப்படி ஐயோயோ சமூக நல விடுதி, ரைட்டு. சோறு ஊறுகாயும் கொடுக்குறாங்க. ஏன் ஊதிய குழம்பு காசு கொடுக்கல, நான் என்ன பண்ணுவேன்? இதுவும் இது மாதிரி தான் கொடுத்தாங்க. ஆனால் பேர் மட்டும் பெத்த பேர். இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமும் அம்மா கிளினிக்கு, உங்கள் என்னது இல்லம் தேடி மருத்துவமாக இது மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பேர். இவரை கேளுங்க என்ன திட்டம் நிறைவேற்றினீங்கன்னு இந்த பேரெல்லாம் வரிசையாக சொல்லுவார். உரிமை தொகை, விடியல் பயணம் இதுன்னு சொல்லுவார். அப்போ உரிமை தொகை 1000 ரூபா கொடுக்குறதே இவ்வளோ பிரச்சனை. இப்போ 2000 ரூபான்னு இருக்காங்க, யாரும் நம்புவாங்கன்னு தெரியாது. இவர் 2000 ரூபான்ட்டார். கருணை தொகை 10000 ரூபா. 10000 ரூபான்றது வந்து 24,000 கோடி செலவுனா மொத்தமாக கொடுத்தா தானே உங்களுக்கு? கண்டிப்பாக 3 இதாக பிரித்து கொடுத்துட்டா 2-3 மாதத்துக்கு ஒரு தடவை ஒரு செக்ஷனுக்கு, இன்னொரு 3 மாதம் இன்னொரு செக்ஷனுக்கு கொடுத்துட்டா என்ன பண்ணுவீங்க? நீங்கள் 4 வருஷமாக கொடுக்கவே இல்லையா? கடைசியில் தானே கொடுத்தீங்க. அவர் இந்த 6 மாதம் போது அடுத்த 6 மாதம் 6 மாதம் கொடுத்தாரு என்ன பண்ணுவீங்க? அது பொதுவாக என்ன சொல்கிறாங்கன்னா, இபிஎஸ் அவர்கள் ஒவ்வொரு பிரச்சாரத்தையும் அவர் என்ன சொல்கிறாருன்னா, திமுக வந்து அதிக கடன் சுமை வந்து தமிழகத்தில் வச்சுருக்காங்க. இது வரைக்கும் இல்லாத வகையில் வந்து 75 ஆண்டு காலம் வாங்கின கடனை 5 ஆண்டுகளில் வாங்கின சரித்திர சாதனை. இப்படி இருக்க ஒரு நிதிநிலை பிரச்சனையில் இவர் வந்து எப்படி கருணை தொகை 10,000 தர முடியும்? இவர் எங்கேருந்து தரப்போறாரு அப்படின்னு எங்கள் பிரச்சனை நாங்கள் பார்த்துக்கிறேன்னு தானே சொல்கிறாரு. உனக்கு வண்டி ஓட்ட தெரில, கொண்டு போய் அங்கங்கே இடிக்கிற. நான் ஒரு வண்டி வாங்கி அதே தெரில. நாங்கள் அந்த தெருவில் போகும்போதே வண்டி அங்கங்கே இடிச்சிட்டோம். இவர் வண்டி வாங்கி எப்படி ஓட்ட போகிறாருன்னா, எனக்கு ஓட்ட தெரியும், நான் ஓட்டுவேன்றாரு. ஓட்ட தெரியும், எப்படி ஓட்டணும்னு ஓட்டுவேன். நீங்கள் சில பேர் இங்கே கார் வாங்கிடுவான் லோன் போட்டு, ஊருக்கு கார் எடுத்துகிட்டு போவான் பண்டிகை அன்னைக்கு, பெருமை இதுதான் கொண்டு போய் சொருவிடுவான். வயல்காட்டில் நிற்கிற லாரியில் விட்டுருவான், கொண்டு போய் குளத்தில் விட்டுருவான், ஆளே செத்து போயிடுவானுங்க. ஆமாம். ஹைவேஸில் ஓட்டுறதுன்றது தனி, சிட்டிக்குள்ளே ஓட்டுறதுன்றது தனி. இன்னும் சில பேர் வண்டியை வாங்கி தான் கற்றுக்குறான். ஒரு பெரிய தெருவில் ஒரு 5-6 வண்டியை ஊர்வலம் கூப்பிட்டு வருவான். என்னன்னா அவன் போகிற ரூட்டில் காலியாக இருக்கும், இப்படி எட்டி பார்த்துட்டு ஓட்டிகிட்டு இருப்பான், வரவே மாட்டான். ஏன்னா அவன் கார் எங்கேயும் உரசிடக்கூடாதான். அங்கே எதில் எல்லாம் திட்டுவான், யோ வாயா வரலாம் வாயான்னு. அவனுக்கு அதுவும் கேட்காது, கிட்ட வந்து திட்டினாலும் கேட்காது. இந்த மாதிரி பார்ட்டிங்க, அது மாதிரி பார்ட்டி தான் இது. இது புதுசாக கார் வாங்கிட்டு சொந்த ஊருக்கு போய் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அது ஹைவேஸில் லாரி ஓட்டின கை. ஹைவேஸ்லாம் போனால் ஆக்சிடென்ட் ஆகிடும் தெரியுமா? அது உனக்கு. நாங்கள் டெல்லி வரைக்கும் ஹைவேஸில் போயிட்டு வர ஆளுங்க. அப்படின்னு எங்களுக்கு நிதி மேலாண்மை தெரியும் ராசா, நாங்கள் வந்து பார்த்துக்குவோம். இப்போ ஒரு வீட்டில் 2 குடும்பம் இருக்குது. ஒன்று ஊதாரி குடும்பம், வர்ற காசெல்லாம் செலவு பண்ணிட்டு நைட்டு டெய்லி ஹோட்டலுக்கு போகிறது, பிலால் ஹோட்டலாண்ட போகிறது, வெளியில் போய் பிரியாணி தின்றது, 2 மணிக்கு சாப்பிட்றது. எங்கள் காசு தங்குமா? இன்னொரு குடும்பம் காசை மிச்சப்படுத்தி வீட்டில் தான் சாப்பிட்ணும், உனக்கு என்ன வேணும் நான் இங்கேயே பண்ணித்தரேன். சில வீட்டில் அதுதான் அதிமுகன்றீங்க. ஆமாம், சில வீட்டில் குவார்ட்டர் அடிச்சுட்டு அப்புறம் கூட ஒரு குவார்ட்டர் அடிச்சுட்டு சைட் டிஷ் வாங்குறேன் அது வாங்குறேன்னு 700 800 செலவு பண்ணிட்டு வருவான். அதில் வேறு எவனா அவனை தாங்கி வேறு வீட்டில் போய் தட்டுவாங்க கதவு. அப்புறம் அவனை கூட்டிக்கிட்டு கொண்டு உண்ணும். இவங்க அந்த அம்மா சொல்லலாம், எடியே உன் வீட்டுக்காரன் இங்கே வந்து கதவு தட்டுனுக்கிறான், வந்து கூப்பிட்டு போ அப்படின்னு. அந்த மாதிரிலாம் நடக்கும். அதுக்கு அந்த வீட்டுக்காரன் என்ன சொல்லும், சனியனை வீட்டில் வந்து குச்சி தோலை, வீட்டோடு நான் உனக்கு சிக்கன் எல்லாம் பொறிச்சு வைக்கிறேன், மொத்த செலவே
குவார்ட்டருக்கும் அந்த சிக்கனுக்கு மட்டும்தான் செலவாகும். முடிஞ்சிச்சு. மிச்சம் ஆகுதா காசு? இது ஊரில் வம்பு இழுத்து எங்கேயாவது உளுந்து கிடந்து மண்டையில் அடிப்பட்டு பைக்கை கொண்டு போய் விட்டு டிடி கேஸில் மாட்டி எவ்வளோ பிரச்சனை இருக்குது. அந்த கேஸுங்க இதுங்க, இதெல்லாம் டிடி கேஸில் மாட்டுற கேஸ். இது வீட்டுக்கு வந்து குடி, என்ன சைட் டிஷ் வேணுமோ செஞ்சு தரேன், சாப்பிடு, நிம்மதியாக தூங்கு. அப்புறம் இபிஎஸ் பார்த்தீங்கன்னா மாணவர்கள் வந்து கையில் எடுத்திருக்காரு. பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா கல்வி கடன் ரத்து, அதுக்கு அடுத்தது வந்து டிகிரி முடித்த மாணவர்கள் எம்ப்ளாய்மெண்ட்டில் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஞாபகம் இருக்கா 1980களில் டிஒஎஃப்ஐ உருவான காலகட்டம். அவங்களுடைய முதல் கோரிக்கையை படித்த வேலையற்ற இளைஞர்களுக்கு மாதந்தோறும் உதவித்தொகை. அன்னைக்கு இவங்கெல்லாம் வரல, இந்த சாக்ஸை கையில் போட்டு இளைஞரணி ஆரம்பித்தார். ஞாபகம் இருக்குதா? நம்ம தலைவர் 82ன்னு நினைக்கிறேன். எவனா காலுக்கு தான் சாக்ஸ் போடுவான், கைக்கு சாக்ஸ் போட்டதெல்லாம் அப்போ தான் பார்த்தோம். அந்த வெள்ளை பேண்ட்டு வெள்ளை சட்டை போட்டுக்கின்னு வெள்ளை ஷூ, காமெடியாக இருக்கும். அது அப்போவே காமெடியாக இருக்கும். இப்போ ஜென்சி குரூப்லாம் பார்த்து வச்சுக்க, டே இதோட இவர்றா அப்படின்ற அளவுக்கு போயிடும். அப்போது செம்ம காமெடியாக இருக்கும் அவங்க அந்த இளைஞரணி இது. அப்போது டைஃபி வந்து ஒரு பிரதான கோரிக்கை வச்சாங்க. என்னது? 50 ரூபா. பெரிய போராட்டம் எம்ஜிஆர் காலத்தில், பெரிய ரீச் டைஃபிக்கு. மிரண்டுட்டார் கலைஞர்லாம். என்னடா நம்ம காலம் முடிஞ்சிட அதான் கலைஞர் முடிஞ்சிட போல நம்ம காலம், நம்ம உருட்டினே இருக்கிறோம் திராவிடம் அது இதுன்னு. இங்கே பாடுறா கம்யூனிஸ்ட் கட்சி மறுபடியும் இளைஞர்களை திரட்டி வர்றான், மாணவர்களையும் சேர்த்து திரட்டுறான். கூப்பிட்றா, எங்கடா, ஏய் எங்கே இருக்கிற? அங்கே இருக்கிறான்பா இவங்களோட, ஏய் வா ஆரம்பிடா இளைஞரணி. அதுக்கும் ஒரு புள்ள தான் இருக்கணும். இளைஞரணி ஆரம்பித்து பண்ணோன்னே அந்த செக்ஷன் அப்படியே கன்வெர்ட் ஆச்சு. டைஃபி இருந்தது. டைஃபியில் இருந்தது தான் பலரும் இன்றைக்கி தலைவரெல்லாம் இருக்காங்க. அன்றைக்கி இந்த கோரிக்கையை நிறைவேற்றினார் எம்ஜிஆர். 50 ரூபா கொடுத்தார். 50 ரூபா கொடுத்த காலத்தில் 1 சவரன் தங்கம் 1200 ரூபா. இன்றைக்கி 1,20,000 ரூபா வெறும் தங்கம். நீங்கள் போனீங்கன்னா செய்கூலி சேதாரம் நம்ம நெஞ்சே பிடிச்சிட்டு உட்கார மாதிரி இடம். 1,20,000 ரூபா தான் நான் டிவியில் பார்த்தேன். இங்கே என்ன 1,45,000 ரூபா இருக்குது அப்படின்னா செய்கூலிங்க சேதாரம். ஏண்டா சேதாரத்தை தான் பொறுக்கி வச்சுக்கிங்களடா, அதுக்கும் நான் காசு கொடுக்கணுமா அப்படின்னு. செய்கூலி என்ன பண்ணலாம், இவ்வளோ போட்டுக்கிறீங்களே, இல்லை இது வந்து 18% தான் போடுவோம், ஏதாவது குறைக்க முடியுமா பாருங்கள் சீட்டில் எழுதி கொடுப்பார். அது அங்கே ஒருத்தர் நிற்கிறார், அவர்கிட்ட போங்க. அவர் அதுக்குன்னே ஒருத்தர் சப்பாரி சுட்டு போட்டு அப்படி நிற்பார். வந்தோன்னே வாங்க, நீங்கள் அடிக்கடி வர கஷ்டம் உங்களுக்கு மட்டும்தான், இது ஒரு ரெடிமேட் வசனம் வச்சுக்கின்னு உங்களுக்கு மட்டும்தான். அது அவர் ஒரு 4% டிஸ்கவுண்ட் போட்டு நமக்கு ரொம்ப திருப்தி. ஐயோ அவங்க வீட்டுக்கார்ட்ட, எங்கள் வீட்டுக்காரர் எவ்வளோ சாமர்த்தியம் தெரியுமா, 16%. அவர்கிட்ட போய் சட்டை போட்டு 4%. டேய் அதுக்கு தான் அவன் 16 போடுறது, சப்பாரி சூட்டு அதுக்கு தான் இருக்குது போட்டு. அந்த மாதிரி இன்றைக்கி நிலமை அப்படி 1,20,000 ரூபா, அன்றைக்கி 1200 ரூபா. 50 ரூபா அப்போ எவ்வளோ பெரிய அமௌண்ட்டு எம்ஜிஆர் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் டைஃபி அதை மறந்துச்சு, எல்லாரும் மறந்துட்டாங்க. வேலை வாய்ப்புகள்லாம் மாறிச்சு இல்லை. இந்த எம்என்சி கம்பெனி, கம்ப்யூட்டர் குளோபலைசேஷன் வந்து எவனோ இந்த இந்த எக்ஸ்சேஞ்சுக்கு போகிறதே விட்டுட்டான். எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சை முன்னெல்லாம் கார்டுலாம் போய் யூயோ அந்த மறுபடியும் வந்து எம்ப்ளாய்மெண்ட்ஸில் அந்த சாந்தமில் போய் நிற்போம் பாருங்க, அடையாறு காலையிலேருந்து நிற்கணுங்க. ஐயோப்பா, இதில் வேறு 10th பாஸ் எம்ப்ளாய்மெண்ட் பதிஞ்சிட்டியா, வீட்டுக்காராக வந்தால் கூட முதல்ல பெரியவங்க என்ன கேட்பாங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட் 10th எதியா பண்ணணும் பண்ணு. அப்புறம் 10th +2க்கு போய் இதுலேருந்து படிப்பாங்க. இது கூட அதுக்கப்புறம் ஆன்லைன் வந்த அப்புறம் கூட இவனுக்கு மாறல. ஆமாம், அங்கே போய் தான் பண்ணணுன்ற மாதிரி. இப்போ அவனை என்ன எம்ப்ளாய்மெண்ட்டு, நீ என்னடா எம்ப்ளாய்மெண்ட்டு, நான் கொடுக்குறேன்டா அவனுக்கு எம்ப்ளாய்மெண்ட்டுன்ற மாதிரி. இப்போ ஸ்கூல்லேயே வந்து பண்ண ஆரம்பிச்சேன். எல்லாம் முன்னேறி போச்சு. நீங்கள் ஏங்க ஓட்டர் ஐடியே நீங்கள் ஒரு லேப்டாப்பில் வச்சு அடிச்சு தூக்கி வீட்டுக்கு வர வச்சிடலாம். ஆதார் கார்டை லேப்டாப்பில் வச்சு வீட்டுக்கு வர வச்சிடலாம். எல்லாம் மாறி போச்சு. இதுதான் மத்திய அரசு ஒன்று கொண்டு வந்துருக்குது, எல்லாத்துக்கும் ஆப்பு வைக்கிற மாதிரி. அதுக்கு பேர் ஏதோ அந்த ஹிந்தியில் ஒரு பேர் வைப்பாங்க, என்னமோ துறந்தர் கறந்தர்னு, நமக்கு அது வராது. மேட்டர் சொல்லிடுறேன். ஏடிஎம் மிஷின் மாதிரி ரேஷன் கடையில் வச்சுருவாங்க. நீங்கள் ரேஷன் கார்டை கொண்டு போய் சொருவி உங்கள் கைரேகையோ கண்ரேகையோ வச்சுட்டு அரிசி 10 கிலோ, கோதுமை, சர்க்கரை, தோரம்பருப்பு அமுக்கி அந்த இதை ஃபில் பண்ணி ஓகே கொடுத்துட்டீங்கன்னா எல்லாம் தனித்தனியாக வந்துடும். பாக்கெட்டில் வந்துடும், பாக்கெட்லேயோ இல்லை பிடிச்சிக்கிற மாதிரி வருமோ வந்துடும். இப்போ வந்து நான் ரேஷனே வாங்கலைனா கூட அங்கே என்ன 7 வேணா போட்டிருப்பான், டிக்கி. அது எங்கே போவோம், டிக் எங்கேயா போவோம். இனிமேல் அது நடக்காது. இன்னொன்று, இப்போ நான் 1,00,000 ரூபா சம்பாதிக்கிறேன், ஆதார் கார்டு அதில் போடுற மாதிரி ஏதோ பண்ணுறாங்க வச்சுக்கோங்க. ஆதார் கார்டில் என்னுடைய பேனு பதிவாயிருக்கும். 1,00,000 ரூபா சம்பாதிக்கணும், 1 கிலோ தோரம் பருப்பு வாங்க தெரியாதா? இங்கே எதுக்குடா வர்ற, ஓடி போய் கட் பண்ணு ஓடு. வெள்ளை கார்டு இல்லாமல் க்ரீன் கார்டில் வந்து ஏமாத்துறியா ஓடு அப்படின்னு. அப்போ அந்த டேட்டாஸ் இந்த மாதிரி மத்திய அரசு கொண்டு வருது. நம்மளால் அதில் ஸ்டிக்கர் ஓட்டிடுவாப்புல. மதிய உணவு திட்டம் யார் பண்ணுறா? மத்திய அரசு நிதி கொடுக்குது, மத்திய அரசு தான். ஸ்டிக்கரு இந்த மாதிரி பல இது ஸ்டிக்கரு. அதனால்
இந்த மாற்றங்கள் எல்லாம் வந்துகிட்டு இருக்குது. 2000 ரூபாய் இவர் கொடுக்குறாருன்னா அது கம்யூனிஸ்ட் கட்சி வாழ்த்து தெரிவிக்க வேண்டியதானே. கண்டிப்பாக இவங்க யோசிக்க கூட இல்லைல்ல, அவங்க யோசிக்கிறாங்க. +2 பாஸ் பண்ணால் 1000 ரூபா, 1000 ரூபாய் நாங்கள் லேப்டாப் கொடுப்போம். தாலிக்கு தங்கம், கூட பட்டு புடவை, அந்த பட்டு புடவையும் தீபாவளிக்கு பட்டு புடவை, தீபாவளிக்கு பட்டு புடவை 1000 ரூபா பணம். அப்போ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்கள வந்து இதாகும். ஆனால் என்ன கேட்டால் பொதுவாக அவங்க கையில் பணம் புழங்குற மாதிரி திட்டங்களை கொண்டு வாங்க. நீ இவ்வளோ கொடுத்தியா, நான் எவ்வளோ கொடுக்குறேன். பார்த்தா சார்லி சாப்ளின் படத்தில் இந்த பெரிய பெரிய தலைவருங்க எவ்வளோ அரமெண்டலாக இருப்பான்றதுக்கு, இன்றைக்கும் பல பேரை பார்க்குறோங்களா அரமெண்டல், அந்த மாதிரி இருப்பான்றதுக்கு உதாரணம் சார்லி சாப்ளின் தான். ஹிட்லர், முசோலினி அவரை பார்க்க வருவார். ஒரு சலூன் கடையில் உட்காந்து பேச்சுவார்த்தை. ஹிட்லர் முசோலினி உட்காந்தோன்னா சார்லி சுற்றுவாப்பில், தெரியும் பார்த்துருக்கேன், மேலே போயிடுவாப்பில். அவன் பார்ப்பான், அவன் சுற்றுவான், மேலே போயிடுவான். இப்படியே இவங்களுக்குள்ள ஏதாவது மேலே ஓட்டிகிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி இந்த கௌரவம் பார்த்து ஒன்றும் இல்லாமல் போகிற இதுதான். அதே இதில் வந்து மீனவருடைய பிரச்சனை 2 கட்சி எடுத்திருக்கு. அதிமுக என்ன சொல்கிறாங்கன்னா, மீனவர்கள் வந்து அந்த 12,000 மீன்பிடி தடை காலத்தில் 8,000 12,000 தெரிஞ்சு 5,000 ரூபா கொடுத்துருந்தது 8,000 ரூபா. ஆமாம் 8,000. அவர் சிஎம் இன்னைக்கு என்ன அனௌன்ஸ் பண்ணியிருக்காருன்னா, மீனவர்கள் காணாமல் போயிட்டாங்கன்னா அந்த குடும்பத்துக்கு வந்து மாதந்தோறும் வந்து 2,000 ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு மீனவர் பிரச்சனை. ரெண்டுமே வந்து இப்படி வந்து போட்டி போட்டுட்டு இவங்களுடைய அந்த தேர்தல் அறிக்கையில் சொல்லும்போது தமிழக மக்கள் எப்படி பார்ப்பாங்க? இது யாருக்கு வந்து பெனிஃபிட்? தமிழக மக்கள் இப்படி உட்காந்துட்டு இருப்பாங்க. இது திமுகக்கும் அதிமுகவும் பின்னாடி ஏற்படுமா, இல்லை வந்து அது ப்ளஸ் நம்ம தலையில் தான் விடியும். பொதுவாக சொல்லணும்னா நம்ம தலையில், நம்ம பாக்கெட்டில் சேர்த்து நமக்கே கொடுக்குறது. அப்போ தமிழக மக்கள் கொஞ்ச நாளில் சோறு ஊட்டும் திட்டம், மதியம் காலை டிஃபன் ஊட்டும் திட்டம், அப்படி 3 வேளையும் ஊட்டும் திட்டம் இன்னொருத்தர் அறிவிப்பார். என்ன, வீட்லேயே வந்து அரசு ஊழியர்களே உங்களுக்கு சோறு ஊட்டுவாங்க. அப்புறம் குழந்தைகளை தூங்க வைக்கும் திட்டம். என்னது, உங்கள் குழந்தை அழுகுதுன்னா ஃபோன் பண்ணினா வந்து தாலாட்டு பாடி தூக்க வைப்பாங்க. பாத்ரூம் கழுவும் திட்டம். என்னையா இது, மக்களை அவங்க கையில் பொருளாதாரத்தை கொடுத்துது. டாஸ்மார்க் சனினை மூடி தொலைங்க, மாற்று பொருளாதாரத்தை யோசிங்க. அதெல்லாம் செய்கிறதே கிடையாது. நீ இன்னும் இதெல்லாம் எங்கே போவோம்? டாஸ்மாகில் விலையேற்றுவாங்க. அந்த காசு யார் கொடுப்பா? இவங்க தானே கொடுப்பான். 140 ரூபாய்க்கிற குவார்ட்டரு 200 ரூபா மாத்திரம் என்ன பண்ணுவான்? வாங்கி தான் குடிப்பான். 2 குவார்ட்டர் குடிச்சா 400 ரூபா. என் சம்பளமே 12,000 ரூபா இருக்கும். ஒரு நாளைக்கு 400 ரூபா கணக்கு தான் அது. இன்னொரு நல்ல விஷயம் பேசியிருக்காரு, நெசவாளருக்கு விசை. அதெல்லாம் வரவேற்கிறது தான். அந்த தெருவோர சாலையோர இது நம்ம பார்த்துருப்போம். நம்மலாம் வட சென்னை தான். இந்த சாலையோர வியாபாரிகள் அவன் வந்து தண்டல்காரன்ட்ட துட்டு கொடுத்து அழிஞ்சு போவாங்க. அவன் கூட்டுறவு கடனை ரத்து பண்ணுறேன்றாரு. அவன் கூட்டுறவு கடனை அவனுக்கு கிடச்சிருக்காது, இருந்தாலும் அப்படியே வாங்கி தான் ரத்து பண்ணுறேன்றாரு. என்ன கேட்டால் அவர்களுக்கு கூட்டுறவு கடனை கொடுப்போன்ற மாதிரி கொண்டு வந்தால் இன்னும் நல்லாயிருக்கும். ஏன்னா சாலையோர வியாபாரிகள் தண்டல் வாங்கி அழிகிறான். அப்போ அவனுக்கு ஏதாவது கடன் மாதிரி இது மாதிரி கொடுத்து பண்ணுற மாதிரி பண்ணணும். அது நல்ல எனக்கு ரொம்ப ஒரு அறிவிச்ச திட்டத்திலே வந்து என்னென்னா, பட்டியலின மக்கள் இருக்காங்க, வீடு இல்லாத மக்களுக்கு வந்து நாங்களே வந்து இடத்தை தேர்வு செய்து வீட்டிலே கல்யாணம் ஆகி கல்யாணம். ஆமாம், நாங்கள் வந்து அந்த திருமணமான ஆட்களுக்கும் சரி காங்கிரீட் வீடு கட்டித்தரேன்னு சொல்லிட்டு அந்த விஷயம் நிறைய பேர் வந்து எவ்வளோ பேர் சொந்த வீடு இல்லாமல் கிராமங்கள்லாம் அது பெரிய இருக்கு. நீங்கள் காலனின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த வார்த்தை கூட இப்போ தான் நீக்கிறாங்க. யார் இந்த சமூக நீதி அரசில் இவ்வளோ நாளாக இப்போ தான் நீக்கிறாங்க. அவங்களாம் காலனி ஆளுப்பா அப்படின்வாங்க. அது உள்ளுக்குள்ள ஊறி ரத்தத்தில் ஊறிக்குது. அடுத்து தலைமுறை வரும்போது மாறுமா மாறாதா தெரியல, மாறாது. ஏன்னா முன்ன விட இப்போ ஜாதிய வெறி ஜாஸ்தி இருக்குது எனக்கு தெரிஞ்சு. அதில் பெருமை பேசிட்டு இருக்கான். முன்னெல்லாம் பயந்து இருப்பான். இன்னும் கொஞ்ச நாளில் பேருக்கு பின்னாடி அதெல்லாம் போட்டுக்குவான்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக போட்டுப்பாங்க. அதனால் அந்த மாதிரி அப்போ அந்த இதுக்கு வந்து நீங்கள் ஃபுல்லாக குடிசை தான் இருக்கும். அங்கே நீங்கள் கான்கிரீட் வீடு கட்டி கொடுக்குறீங்கன்னா ஒரு சும்மா ஒரு கிச்சனு ஒரு ரூம் மாதிரி பெருசாக ஹாலு அதான் ரூமு அதானா போதும். அவங்க இருந்துக்குவாங்க. வெயிலுக்கு ஒதுங்க மழைக்கு ஒதுங்க முடியும்ல. கண்டிப்பாக. இப்போது பொதுவாக நீங்கள் இந்த சாதின்னு சொன்ன பிறகு நம்மளாம் என்ன பண்ணுவோன்னா கிராமப்புறத்தில் வந்து பார்த்துருப்போம். ஆனால் சென்னையிலே வந்து மிக கொடூரமான செயல்கள்லாம் இந்த சாதி பிரச்சனையில் எவ்வளோ ஒரு சந்திக்க வேண்டியது இருக்குது தெரியுங்களா? ஏன்னா படித்தவங்களும் அப்படி தான் இருக்காங்க, படிக்காதவங்களும் அப்படி தான் இருக்காங்க. அவங்க அந்த பாதிக்கும் போது தான் அதை பற்றி தெரியுது நமக்கு. ஆமாம், நீங்கள் உலகத்திலே கொடுமையானது நேரடியாக ஜாதி கொடுமையை ஒருவர் அனுபவிப்பது. அதையும் தாண்டி கொடுமை என்னென்னா, தன் கூட யாராவது ஒருத்தர் இருக்கும்போது தன்னோடு சேர்த்து தன் குடும்பத்தினரும் அனுபவிக்கிறதுலாம் பார்த்தீங்கன்னா அது அம்பேத்கருக்கு அது நடந்தது. கண்டிப்பாக. படிச்சுட்டு அண்ணனும் தம்பியும் ஊருக்கு வர்றாங்க. பசங்க நல்லா
டீக்காக ட்ரெஸ் பண்ணுறதை பார்த்துட்டு அந்த மாட்டு வண்டிக்கார் ஏற்றிக்கிட்டு அப்படியே பேசிகிட்டே போகிறாரு. எந்த ஊருப்பா, எந்த இதுப்பா, அப்பா என்ன பண்ணுறாங்க, அம்மா நான் இந்த மாதிரி சொன்னோன்னா, அப்போ நீ ஆமாம் அப்படியே இறங்கி வண்டியோட பிடிச்சி தள்ளி வண்டியோட கீழே விழுவாங்க அண்ணன் தம்பியும். அந்த மாதிரி கொடுமை. இன்னொரு தடவை கல்யாணம், அவருக்கு அம்பேத்கர் கல்யாணம் எங்கே நடந்தது சொல்லுங்கள்? தெரியல. மீன் மார்க்கெட்டில். மீன் மார்க்கெட்டில் 35 லட்சம் ரூபா இன்னை ரேஞ்சுக்கு அவருக்கு சம்பளம் தரேன்னு பிரிட்டிஷ் கவர்மெண்ட் சொல்லிச்சு. ஒரு நீதிபதி அந்தஸ்துக்கான பதவி. அவர் படிக்காத படிப்பே கிடையாது. முடியாது, மக்களுக்கு ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக நிற்பேன் நின்ன தலைவர். ஆனால் அவர் கல்யாணம் நடந்தது மீன் மார்க்கெட்டில். சின்ன வயசில், அப்போல்லாம் சின்ன வயசில் கல்யாணம் பண்ணல. அது எப்படின்னா நைட் 2 மணிலேருந்து காலைல 4 மணிக்குள்ளே நடத்திக்கங்க கல்யாணத்தை. ஏன்னா அதுக்கு மேலே மீன் வியாபாரம் வந்துடும். மீன் இதெல்லாம் கழுவி முடிக்குது நைட் 2 ஆகும். இந்த 2 கேப்பில் கல்யாணம். அந்த மாதிரி கொடுமையில் அனுபவித்த தலைவர்கள்லாம் இருக்காங்க. இன்றைக்கி மறைந்த ஐயா நல்லக்கண்ணு அதை பற்றி தான் இந்த கொடுமைகளுக்கு எதிராக போராடியவர். சாணிப்பால் சாட்டை அடிக்கு எதிராக முன்வரிசையில் நின்று போராடிய தலைவர் இவர். சங்கரையா, சீனிவாச ராவ் ஒரு தலைவர் இருந்தார். கர்நாடகாவிலேருந்து கம்யூனிஸ்ட் கட்சிக்கு இங்கே பொறுப்பு போட்டாங்க. அப்போது கற்ற தலைவர். இவர்கள் எல்லோரும் போராடி தான் சாட்டை அடி, சாணிப்பால் இதுக்கு எதிராக இன்னைக்கு பண்ணி உழவர்கள் விவசாயிகளுடைய உரிமைகளை மீட்டு கொடுத்த தலைவர்கள். அதில் மிச்ச சொச்சமாக இருந்த தலைவர் என்று தன்னுடைய சிந்தனையை நிறுத்தி இருக்கிறார். இன்றைக்கி உட்காந்துட்டு பல பேர் நாங்கள் தான் ஒடுக்கப்பட்ட மக்களுன்னு இதுன்னு சொல்கிறாங்க. உண்மையாக அந்த மக்களோட மக்களாக கிடந்து வாழ்நாளில் வந்து 1/4 நூற்றாண்டு சிறைவாசதே வந்து கழித்த தலைவர். 8 ஆண்டு காலம் நெல்லை சதி வழக்குன்னு வெள்ளக்கார கவர்மெண்ட்டில் 8 வருஷம் உள்ள போட்டுருந்தார். இவரையும் சரி, சங்கரையாவும் சரி. சங்கரையா சுதந்திரம் கிடைச்சப்போ ஜெயிலில் இருக்கிறார். ஆயுள் தண்டனை விட மாட்டேங்கிறாங்க. சுட்டு கொடுத்தாங்க. ஏன் விட மாட்டேடானா, வெள்ளைக்காரங்க டேய் வெள்ளைக்காரனை போயிட்டு அப்புறம் என்னடா வெள்ளைக்கார சட்டம் விடுறான்னா, அன்னைக்கு ஈவினிங்கு மதுரா கோட்ஸ் தொழிலாளர்கள் தோளில் தூக்கி வச்சுட்டு சங்கரையா வெளியில் ஊர்வலமாக கூட்டு வந்த வரலாறுலாம் இருக்குது. அந்த மக்களோட குடிசையாக வசித்தவங்க வெளியில் இருந்துட்டு இந்த ஃபார்ச்சுனர் காரில் வந்து பகட்டா இன் பண்ணிக்கின்னு அப்படி இருந்த தலைவர்கள் இல்லை. அந்த மக்களோட மக்களாக கடந்தவங்க. மக்களோட மக்களாக இருந்தனால்தான் இன்றைக்கி கண்ணீர் சிந்து அழுகுறாங்க. இன்றைக்கி இளைய தலைமுறையும், அதாவது சேகுவாராக்கு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி சேகுவாரா மாதிரி இளைய தலைமுறைக்கும் தெரிந்த தலைவர் தமிழ்நாட்டில். நீங்கள் சங்கரையா கூட அந்தளவுக்கு ரீச்சான்னு தெரியாது. ஐயா நல்லக்கண்ணா நீங்கள் எல்லாருக்குமே தெரிகிற ஒரு. அவர் அந்த காலத்தில் அவ்வளோ மெத்தனை படிப்பு படிச்சிருக்காரு, பல போராட்டங்கள் பண்ணியிருக்காரு. தனக்காகவும் தன்னுடைய இது வரைக்கும் எந்த ஒரு பதவிக்காக வந்து ஆசைப்படாத ஒரு. பதவிக்கு மட்டும் இல்லை, அவருக்கு எப்போல்லாம் நிதி கொடுக்குறாங்களோ அதை கட்சி கொடுத்துருவாரு. ஏன் இப்போது அரசாங்கம் அறிவித்த அந்த கூட அவருடைய 5000 ரூபாய் கூடுதலாக கொடுத்தது அந்த பணத்தையே வந்து கொடுத்தாரு. திருப்பி அரசாங்கத்துக்கே நிவாரணம் கொடுத்தாரு.